பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார். அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர், நீங்கள் ஒரு திராவிட எதிர்ப்பாளர், நீங்கள் ஒரு ஆரிய RSS கைகூலி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. தமிழர்களை படிக்க வைத்ததே பெரியார்தான் என நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் கலாய்க்கும்படி பேசியிருப்பது பெரியார் ஆதரவாளர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. எங்க அண்ணன் சீமானோடு நான் ஒரு விஷயத்துல நான் முரண்படுறேன். நேருக்கு நேராக நான் அண்ணன் சீமானோட விவாதம் செய்ய கூட தயாரா இருக்கிறேன். இந்த விஷயத்துல நான் முரண்படுறேன். அண்ணன் சீமானோட தெம்பியாக இந்த மேடையில் இருந்தே சொல்லுவாங்கல்ல, இந்தியாவிலே இருக்கின்ற மேடையில இருக்கின்ற கட்சியிலே எதிர்க்கிற தைரியம் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு நான் இந்த ஏகாதிபத்திய ஏஜென்ட், இந்த அமெரிக்க கைகூலி பிரிட்டிஷ் உளவாளியுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆலிவர் ஹெம்பர் அண்ணன் சீமானவரை பார்த்து கேட்கிறேன், பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற கருத்தை அண்ணன் சீமான் மறுக்கிறார். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார், திராவிடம் தான் தமிழர்களை படிக்க வைத்திருக்கிற ஆதாரத்தை நான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஆல் கேமராஸ் ஜூம். பெரியார் தான் தமிழர்களை படிக்க வைத்தார். அண்ணன் சீமான் அவர்களே, நீங்கள் பெரியார் குறித்து தவறான தகவலை பரப்பிக் கொண்டிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெரியார் எதிர்ப்பாளர், நீங்கள் ஒரு திராவிட எதிர்ப்பாளர், நீங்கள் ஒரு ஆரிய RSS கைகூலி என்பதற்கான ஆதாரம் என் கையில் இருக்கிறது. பெரியார் மட்டும் இல்லை என்றால் 1835 சென்னையிலே தொடங்கப்பட்ட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் நமக்கு கிடைச்சிருக்குமா? 1879 பிறந்த பெரியாரு டைம் டிராவல் பண்ணி போய் அப்படி பின்னாடி ரிவர்ஸ்ல போய் 1835 மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜை திறந்து வைத்தாருங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியுமா? மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே, 1879 பிறந்த பெரியார் அவர்கள் 1842 போய் ரிவர்ஸ் கீர்ல போய் அப்படியே 1842 பச்சையப்பா கல்லூரியை சென்னையிலே திறந்து வைத்தார்கள். அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? நான் நேருக்கு நேரா நெத்திக்கு நெத்தா கேட்கிறேன். 1879 ஆண்டு பிறந்த ஈரோட்டு பகலவன், அந்த பகுத்தறிவு சுடர், அந்த சுயமரியாதை தன்மான பேரொழி, தமிழர்களை படிக்க வைக்க தன்னுடைய தள்ளாத வயதிலே 30,000 ரூபாய்க்கு ஆபரேஷன் பண்ண மக்கள் இல்லாம மூத்த செட்டியோட தீர்ந்த அந்த ஈரோட்டு பகலவன் பெரியார் அவர்கள் அவ்வளவு சிக்கனமா இருந்தார்னு சொல்ல வர்றேன். அவர் 1868 கோயம்புத்தூர் அந்த வேளாண்மை கல்லூரியை திறந்தார் என்கிற வரலாறு மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1879 ஆண்டு ஈரோட்டிலே வெங்கட்டருக்கு பிறந்த ஐயா ராமசாமி அவர்கள், ஈவேரா அவர்கள், பெரியார் அவர்கள் 1844 திருச்சியிலே திறக்கப்பட்ட ஜோசப் கல்லூரியை திறந்து வைத்தார், தமிழர்களை படிக்க வைத்தார் என்கிற அந்த அருமையான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அதே போல 1880 பாளையங்கோட்டிலே திறக்கப்பட்ட தூய சவேரியர் என்ற சென்ட் சேவியர் பள்ளிக்கூடத்தை திறந்து வைத்து பாளையாங்க இருக்கிற நாடாரையும் தேவரையும் கோளாரையும் செட்டியும் முதலையும் பிள்ளமாரையும் படிக்க வைத்தார் எங்க ஐயா பெரியார். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாம போனதுடைய செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.